ஒடிசியஸ் தனது கதையைச் சொல்லத் தொடங்கினான். மன்னரே, நான் இதாகாவின் ஒடிசியஸ், லார்டஸின் மகன். திராய் போருக்குப் பிறகு நான் சந்தித்த சாகசங்கள் கற்பனைக்கு எட்டாதவை. அவரது முதல் சாகசம் சிசோனியர்களின் நாட்டில் தொடங்கியது. அங்கே அவர்கள் பெரும் செல்வத்தை வென்றனர். அதற்கடுத்து அவர்கள் லோட்டஸ்டிட்டர்கள் நாட்டிற்குச் சென்றனர். அங்கே விசித்திரமான தாமரை மலர்களை உண்டவர்கள் தங்கள் சொந்த நாட்டையும் உறவுகளையும் மறந்து அங்கேயே தங்க விரும்பினர். ஒடிசியஸ் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து தேசம் திரும்பும் பயணத்தை தொடர்ந்தான். ஆனால் அவர்களது பயணத்திலேயே மிகக் கொடுமையான அத்தியாயம் சைக்ளோப்ஸ் தீவில் நடந்தது. அங்கே நெப்டியோனின் மகனான பாலிஃபிமஸ் என்ற ஒற்றைக்கண் அரக்கன் வாழ்ந்து வந்தான். ஒடிசியஸும் அவரது நண்பர்களும் அவரது குகைக்குள் புகுந்தனர். அரக்கன் திரும்பி வந்ததும் தனது செம்மறி ஆடுகளை உள்ளே விட்டு ஒரு பெரும் கல்லை வைத்து வாசலை அடைத்தான். அரக்கன் ஒடிசியஸின் 2 நண்பர்களைப் பிடித்து தரையில் அடித்துக் கொன்று பச்சையாக உண்டான். ஒடிசியஸ் ஒரு தந்திரம் செய்தான். தன்னிடம் இருந்து வீரியமான மதுவை அரக்கனுக்கு கொடுத்து குடிக்கச் செய்தான். போதையில் இருந்த அவனிடம், உன் பெயர் என்ன என்று அரக்கன் கேட்க, ஒடிசியஸ், என் பெயர் யாரும் இல்லை என்று கூறினான். அரக்கன் உறங்கியதும் ஒடிசியஸ் ஒரு பெரிய ஒலிவ மரக்கட்டையை தீயில் சுட்டு அதன் கூர்மையான முழையால் அரக்கனின் ஒற்றைக் கண்ணை குத்தினான். வலியில் துடித்த அரக்கன் அலறினான். மற்ற சைக்ளோப்ஸ்கள் ஓடி வந்து, யார் உன்னை துன்புறுத்துகிறார்கள் என்று கேட்க, அவன், யாரும் இல்லை, என்னை துன்புறுத்துகிறார்கள் என்று பதிலளித்தான். யாரும் இல்லை என்றால் தேவர்கள் உன்னை தண்டிக்கிறார்கள் போல என்று கூறி அவர்கள் விலகிச் சென்றனர். மறுநாள் காலை ஆடுகளின் வயிற்றுக்கு அடியில் கட்டிக்கொண்டு ஒடிசியஸும் அவரது வீரர்களும் குகையை விட்டுத் தப்பினர். ஆனால் கப்பலுக்குச் சென்றதும் ஒடிசியஸ் பெருமிதத்துடன், அரக்கனே, உன்னை குருடாக்கியது யாரும் இல்லை அல்ல, இதாகாவின் அரசன் ஒடிசியஸ் என்று கத்தினான். ஆத்திரமடைந்த அரக்கன் தன் தந்தை நெப்டியூனிடம் முறையிட்டான். தந்தையே, ஒடிசியஸ் இதாகாவை அடைய விடாதீர்கள். அவன் அப்படியே சென்றாலும் பல துயரங்களுக்குப் பிறகு தனி ஆளாகத்தான் செல்ல வேண்டும் என்று சாபமிட்டான். அந்தச் சாபம்தான் ஒடிசியஸின் மீதி பயணத்தை நரகமாக்கியது.